பாருங்கள் அம்மா வந்து இப்போ சைக்கிளை கொண்டு வரா. இப்போ இந்த கடையில் கொடுத்து தான் திருத்த போகிறேன். உள்ள கடைங்க அம்மா. கனடாவில் வந்து 2 அண்ணியாக்கள் வந்து சுரேஷ் அண்ணையும் நாகேந்திர அண்ணையும் வந்து கதைச்சு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அண்ணன் சுரேஷ் அண்ணன் வந்து 20,000 நாகேந்திர அண்ணன் வந்து ஒரு கடை போடுறதுக்குரிய ஃபுல்லாகவே அப்படியே செட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து 30 கிலோ கச்சான் மற்ற இந்த சிப்ஸ் ஐட்டங்கள், இந்த கிண்டர் ஜோய் மற்றும் இந்த இதுகள் பவுக்குவங்கள், கடலை பாக்கெட்டுகள். இப்போ நான் வாங்கி தர காசும் உங்களுக்கு தான், வர லாபம் உங்களுக்கு தான். சரியா? ஓகே. அதான் நீங்கள் தான் காசை கொடுத்து சாமானம் வாங்க. சரியா? இப்போ இதில் வந்து 50,000 வந்து நாகேந்திரம் அண்ணன் வந்து கனடாவில் வந்து உங்களுக்கு தந்திருக்கு. அதுக்கு சைனை வாங்கி இப்போ இதில் உறுதிப்படுத்தி உங்களோட பேரை எழுதி போட்டு உங்களோட ஃபோன் நம்பரை மொழி பாருங்க. புதுக்குடி டவுனை பார்த்தீங்களா? இதில் அதான் இல்லை உங்களுக்கு தான் எடுத்தா இந்த காசும் உங்களுக்கு தான், அதுவும் உங்களுக்கு தான். இதை வச்சுக்கொண்டு எடுத்தாட்டா நீங்கள் வேற வேணும் முன்னுக்கு. அதுக்காக தான். அதுக்கு முதல் கொடுக்க மாட்டீங்க. என்ன பள்ளிக்கூடம் போகிற புள்ள கால் பண்ணி வந்து பார்க்கணும். சரி, எனக்கு சொல்லணும் உடனே. எவ்வளோ பேர் இது? 6,000. இன்னும் கொஞ்சம் எடுக்க போகிறீங்களா? கொஞ்சம் காசாக இருக்குது. வாரா பார்த்தீங்களா? சரி, ஓகே. எல்லாம் காணுமா? காணுமா பேர் வாங்கணுமே. கிறிஸ்மஸுக்காக குறைச்சி வச்சுக்கிறோம். அதை விட குறைவாக தான் உங்களுக்கு முடியக்கூடிய மாதிரி தரலாம். உங்களுக்கு நல்லா டிஸ்கவுண்ட் போடுறேன் சொன்னால் என்ன சொன்னால் நிலப்பாட கருத்தில் ஒன்றதாடியால் இப்போ எங்களால் செய்யாடும் ₹1 இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் மாட்டேங்க. இன்றைக்கு இப்போ நீங்கள் ஒரு முதலாளி ஆகிட்டீங்க. இவ்வளோ சாமானும் கடனுக்கு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா சரி சரிதானே. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் கடைக்காரியாக உங்களை இருத்தி இருக்குது. வேறு உதவி செய்கிறதா இருந்தா இனி 076 42 98 025 நம்மளோட நம்பர். நீங்கள் நேரடியாக ஒரு வச்சு இந்த உதவியில் செய்யலாம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் புதுக்குடியிருப்பில் நிற்கிறேன். வந்து புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்தில் நிற்கிறேன். வந்து கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முதல் வந்து நான் புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்துலேருந்து 2 எல்லைப்படை மாவீரர்களின் அம்மா என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த அம்மாவுக்கு வந்து கனடாவிலேருந்து 2 அண்ணியாக்கள் வந்து உதவி செய்திருக்கிறேன். ஒன்று சுரேஷ் அண்ணனும் மற்றது வந்து நாகேந்திர அண்ணையும் வந்து உதவிகள் செய்திருக்கிறோம். அது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை தான் அமையப்போது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள். காணொலிக்கு செல்லலாம். அம்மாவுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க போகிறோம்ன்ற விஷயத்தை வந்து அம்மாவை கூட்டிக் கொண்டு நேரடியாக அவட்ட அந்த காசை கொடுத்து பொருட்களை வாங்கி அவருக்கு ஒரு கடை மாதிரி ஒரு செட் பண்ணி பொருட்களை தான் இதில் நோக்கமாக இருக்க போது. பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். வணக்கம் மக்களே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து புதுக்குடியிருப்பு சந்தியில் நிற்கிறேன்னு பாருங்கள். அம்மா வந்து இப்போ சைக்கிளை கொண்டு வரா. இப்போ இந்த கடையில் கொடுத்து தான் திருத்த போகிறேன். உள்ள கடைங்க அம்மா, தூக்கிடுங்க. இந்த பெடல் கட்டையெல்லாம் மாற்ற தான் வேணும். பெடல் கட்டை 2ஐயும் மாற்றுங்களா? சீட்டு மாற்றுங்க. இருங்க. என்ன களைச்சிட்டிங்களா? களைச்சி போனீங்களா? பாருங்கள், இதில் வந்து சிவவழின்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. உறுதி பாகங்கள் வந்து மற்ற சைக்கிளுக்குரிய பாகங்கள் எல்லாம் இந்த கடையெல்லாம் இருக்குது. பாருங்கள், அம்மாட்ட இப்போ அவர்கிட்ட கேட்டு அவருக்கு தேவையான சாமானை நான் இப்போ எடுத்து கொடுக்க போகிறேன் முன்னுக்கு. இப்போ என்னென்ன அம்மா வேணும் உங்களுக்கு? இப்போ இவ்வளோத்துக்கு முன்னே இவ்வளோ வருமா? இப்போ பாருங்க, வில்லண்டா போடுங்க. அப்படியே சாமான் எழுதுங்க இருக்கா? எல்லாம் ஃபுல்லாக சாமான் வச்சிருக்கிறேன். இங்கே எல்லா சாமானும் கூட இருக்குது. சாமானை போட்டு சோதிடுங்க. ஓடக்கூடிய மாதிரி செய்து விடுங்க. காசே இல்லையா? சரியோ, பார்த்து செய்யுங்க. கஸ்டமர் வழியாக தான் நான் உங்கள்கிட்ட வாரேன். சரி நீங்கள் பார்த்தா சரி. சரியா? அதுக்கு அதெல்லாம் போடுங்க. அந்த கூலியும் போட்டு அவ்வளோ வருதுன்னு பாருங்க.
7,000 வரும். சரி, 7,000 வருது. சைக்கிள் கழுவி போட்டுறதாண்டா எவ்வளோ வரும்? அதோட சேர்த்தா கழுவி போட்டு 3,500 கூலி. அப்போ பார்ட்ஸுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10,000 காணுமண்டோ? காணாதா? 3,000 ரூபா கூலி, 3,500 3,000 ஐயா இது வந்துடுது. எவ்வளோ கணக்கு இப்போ? எவ்வளோ கணக்கு? 7,000 கூலிங்கிறது 10,000 ரூபா வந்தது. கலெக்டர் சாமானுக்கு ஃப்ரீம்பா ரெண்டாலும் எவ்வளோ வேறு பண்ணுற ஒரு கணக்கு சொல்லும். அதை அப்படியே விடுங்க, அதெல்லாம் விடுங்க. பெடல் போடுமா? அப்போ சைக்கிளுக்கு வந்து மொத்தமாக எல்லா கணக்கெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட வந்து 14,000 ரூபா வருது. சரியா? சரி, ஓகேயா? சரி, அப்போ எப்போ எடுத்து வைங்க அந்த சாமானை வந்து நான் பார்க்குறேன். மற்றது எப்போ சைக்கிள் தருவீங்க திருத்தி? சனிக்கிழமை. அதுக்கு முதல் கொடுக்க மாட்டீங்க? என்ன பள்ளிக்கிழமை போகிற புள்ள கால் பண்ணி வந்து பார்க்கணும். சரி, எனக்கு சொல்லணும் உடனே, நான் பெறுவேன் உடனே. இதில் வந்து இப்போ சாமான் எல்லாம் கேட்டு இருக்குது. இப்போ அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 16,00,000 இருக்குது. அப்போ இதெல்லாம் சைக்கிள் எல்லாம் கலட்டி எல்லாம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ வருதுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ மிச்ச காசு அப்படி வந்தால் திருப்பி அவர்கிட்டயே அந்த காசுக்கு சேரும். மேல் மிச்சமாக தேவையான நான் பாரதியில் வந்து அந்த 25,000க்குள்ளே வந்து மேல் மிச்சம் தேவையானாலும் பார்த்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சைக்கிள் பிரச்சனை இப்போ முடிச்சிருக்கு. அப்புறம் ஓ சரி சரி சரி. ஓ ஓகே. இல்லை இல்லை இல்லை, அது ஓகே. நான் அதெல்லாம் நான் இது எடுக்கிறேன், இல்லைன்னு நான் எடுக்க மாட்டேன். பாருங்க, பேங்கெல்லாம் அடித்து தான் பில் எங்களுக்கு தரப்படுது. இல்லை அது சரி, ஆவரத்துக்கு இருக்கிற நல்ல மெல்லும் அது சரி சரி. ஆமாம், வாங்க காசு. சரி, மற்ற பிள்ளைக்குரிய அந்த துணி மற்றது அவைகள் சொக்ஸுகளை எடுக்கணும்னு சொல்லிட்டுனா அந்த விஷயத்த நான் அடுத்த பார்க்க போகிறேன். சரி, அம்மா வந்து இப்போ சொக்ஸ் வாங்க போகிறேன். எத்தனை சோடி வாங்க போகிறீங்க? 2 சோடி சொக்ஸ். வெளியே எடுக்கிற பிரச்சனை இல்லையே. சரி, அதை காசை எவ்வளோ கேட்டு கொடுங்க, காசை கொடுங்க. ஷூ இருக்குது தானே? ஷூ இருக்குதா? இப்போ புதுசாக இருக்குதா இல்லாட்டி புதுசாக இருக்குதா? என்ன விலை போகுது ஷூ? எவ்வளோ போகுது? பார்ப்போம் இருக்கா ஷூ ஒன்று பார்த்துருவோம். ஆ வாங்கிட்டீங்களா? சரியா? அப்போ ஓகே. அப்போ போட்டு விடுங்க. இதுக்கு பாருங்க எவ்வளோ இதுகள் வந்துருக்கு. எல்லாமே இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. இப்போ நாங்கள் சொக்ஸ் வாங்கிட்டோம். அடுத்தது என்ன? கொம்பாஸ் வாங்க போகிறா. பாருங்க அம்மா, பாருங்க புதுக்குடி டவுனை பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த கடையில் வந்து கொம்பாஸ் வாங்க போகிறோம். பாருங்க உள்ளுக்குள்ள பாருங்க அம்மா கொம்பாஸ் பார்க்க போகிறாவோ. பாருங்க இதில் பார்த்தாடுங்க கொம்பாஸ் பார்ட்ஸோட. அம்மா எப்படியான வேணும்? அதுக்குள்ள இல்லையா பார்ட்ஸோட வர கொம்பாஸாக பாருங்க. நடராஜா ஓகே. அது நடராஜா கொம்பாஸ். எத்தனை ஆண்டு படிக்கிற பிள்ளை? 11ஆம் ஆண்டு பிள்ளைக்கு ஓகே தானே? என்ன அது? சரி அம்மா, இப்போ அதை எடுங்க. என்ன விலை போகுது? மற்ற பேனைகளும் வேணுமா? கேட்டுவாங்க அதை. ஓகே, பேனை இல்லாமல் பார்த்து பேனா பென்சில் அதில் வாங்குறேன்னு வாங்க. பார்த்து எடுங்க, வடிவான பேனாக்கள் எடுங்க. இங்கே பாருங்க இருக்குது. இதில் என்னென்ன கலர் முழுவதும் அது எழுதி பாருங்க என்னென்று. இப்போ பாருங்க அம்மா வந்து இந்த கொம்பாஸ் மற்றது பேனா பென்சில்கள் அதெல்லாம் வாங்க போய் நிற்கிறேன். வந்து இப்போ அது வாங்கி நிற்கிறேன். பாருங்கள் இப்போ வேறு வழியில் பாருங்க வந்தது பிறகு நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட 600 ரூபாயோ 700 ரூபாயோ முடிஞ்ச நினைக்கிறேன் அதுக்கு. அதையும் நான் காட்ட போகிற மாதிரி பாருங்க. ரைட், வாங்கிட்டு வாரா. பார்த்தீங்களா?
சரி ஓகே எல்லாம் காணுமா வேறு வாங்கணுமே வாங்கணும் வேறு ஆ வாங்க இல்லை பாருங்க அம்மா அப்போ உங்களை ஒரு 30 கிலோ கச்சான் போடுவோம் என்ன அப்போ மற்றது வேறு என்ன வேணும் எந்த எந்த சைஸ் இல்லையாம்மா சரி வேறு கச்சானும் சம்பவம் காட்டும் வேறு எதுவும் வேணுமா சரிதானே அப்போ அண்ணா 1 கிலோ கச்சானா இப்போ எவ்வளோ போடுறீங்க 1 கிலோ 550 குறைச்சி போடுறீங்களா கூட எடுக்கிறதுக்கா சரி 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 அப்போ 550 ரூபா படி உங்களுக்கு 30 கிலோ கச்சானுக்கு இப்போ காசாக கொடுக்கலாம் தரலாம் சரியா சரி மற்றது இதை பேக்கை வேறு எங்கேயும் பார்ப்போம் பேக் இல்லையா இல்லையா உங்களோட பேக் இல்லையா சின்ன அந்த கச்சாஞ்சரை காட்டிங்கண்ணா வெள்ளை இல்லாட்டியும் போகிற கலரில் இருந்தாலும் சரி அப்போ அதை போகிற இடத்த பார்ப்போம் சரியா அப்போ கச்சானக்குரிய இதை எடுப்போம் சரியா நான் இப்போ போடுங்க 30 கிலோவுக்கா புரியுங்க எல்லாம் நீங்களே செய்கிறீங்க காசு எல்லாம் உங்களுக்கு 50,000 ரூபா தந்துருக்குது அந்த காசில் அதெல்லாம் செய்கிறேன் சரியா ஓகே காசை கொடுங்க எடுங்க போக்கு எடுங்க இப்போ உங்களுக்கு கையில் சரி காசு கொடுத்துட்டீங்க அண்ணா பில்லு தந்தீங்கன்னா சரி அம்மா வாங்க பில்லு சரி இதா டிபி 100 ரூபாவா சரி இது எத்தனை இருக்குது இதில் 20 சரிங்க மற்ற வேறு என்னம்மா இருக்க போறீங்க அண்ணா பீரி எடுக்கிற ஃப்ரிட்ஜ் இல்லையா எடுக்கிறேன் பீரியா சரி பாருங்க பார்த்து வாங்க அப்படி அவ்வளோ வருமாண்ணா அப்படி பாருங்க அது நன்னி பாருங்க ஆமாம் இந்த மிக்சர் இது மாதிரி இருக்கிறீங்களே இந்த இதுகள் சின்ன ஆக்களுக்கு இந்த இது எப்படி பள்ளிக்கடா பள்ளிகளுக்கு இதில் இந்த கச்சானது இந்த இருக்கம்மா அது சரி 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 இதை பாருங்கம்மா அவ்வளோத்தையும் பாருங்க தேவையான பார்த்துட்டு எடுப்போம் ஒன்று அடுத்து பாருங்க அப்படி ஓட்டமாட்ட பாருங்க சரி முதல் இதான் எது அதான் இல்லை உங்களுக்கு தான் எடுத்தா இந்த காசும் உங்களுக்கு தான் அதுவும் உங்களுக்கு தான் இதை வச்சுக்கொண்டு எடுத்தாட்டா நீங்கள் வேற ஒன்று முன்னுக்கு அதுக்காக தான் இப்போ நான் வாங்கி தர காசும் உங்களுக்கு தான் வர லாபமும் உங்களுக்கு தான் சரியா ஓகே அதான் நான் என்னென்னா முதல்ல இருக்க வந்து ஒரு இதெல்லாம் எடுத்து போட்டு நான் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொடுத்தெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி கையில் காசை கொடுக்க வேண்டாம் அப்போ இது சாமானை வாங்கி கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுது அடிங்க பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் வேறு இந்த இதில் சுங்கம் இருக்குது அதுவும் போட்டாச்சு அது இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா லாபம் உண்டு இது நல்லா ஒரு சாமான் தானே நல்லா பவுக்கு வியூ ஏஎன்சி ஜான்பு தமிழ் வியூ எவ்வளோ வருது 6,400 என்ன இன்னும் கொஞ்சம் எடுக்க போகிறீங்களா கொஞ்சம் காசாக இருக்குது வேறு என்ன செய்ய போகிறீங்க 50 ரூபா எடுக்க போகிறீங்களா எடுங்க சரி அது அதில் மடங்க உண்டு அப்போ ஒனியன் எடுக்க போகிறீங்களா ஒனியன் அந்த வெங்காயம் இந்தால
அதான் கொடுங்க அதான் கொடுங்க. மெதுவா அவசரப்படாங்க. இந்த அதை எடுக்க போகிறீங்களா? அந்த இது அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இங்கே இந்த கலர். நீங்கள் போட்டு கொடுங்க ஒரு டிஸ்கவுண்ட் ஆகுது. சரி அதே விடுங்க. சரி அந்த ஜெலியும் இது இதையும் விடுங்க. மற்ற அந்த கிண்ட ஜோயில் அந்த அதையும் விடுங்க பாபு. சரி அண்ணா காசில் வாங்க. எவ்வளோ பேர் மொத்தமாக? 15,809. சரிங்க வாங்க அம்மாட்ட காசு. என்னது என்ன கூட வந்துட்டேன்டா? அவ வராட்டி போற யார் வீடியோவில் வராது என்ன? சரியாம்மா மிச்ச காசை வாங்கல. சரியா சந்தோஷமா? ஓகே தானே? சரி இதில் வந்து அண்ணன் வணக்கம் அண்ணன். அம்மாவுக்கு வந்து ஒரு மேசையும் ஒரு கதிரையும் போகணும். அம்மா என்ன ஒரு அளவு சின்ன மேசை காணும் தானே? என்ன விலையில் அண்ணா போகுது? 6,000 விற்கிறது. டிஸ்கவுண்ட்டை போட்டு கொடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆள் தானவா. மற்றது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதிரையும் போகணும் உங்களுக்கு. சரி ஏண்ணா அதே மேடம். சரியா நான் சொன்னேன் நான். இப்போ அவங்க ஒரு கஜான் கடை போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி கொஞ்சம் சாமான் வாங்கி கொடுக்குறோம். வருஷம் தீபாவளிக்காக குறைச்சி புது வருடம் கிறிஸ்மஸுக்காக குறைச்சி வச்சுக்கிறோம். அதை விட குறைவாக தான் உங்களுக்கு முடியக்கூடிய மாதிரி தரோம். உங்களுக்கு நல்லா டிஸ்கவுண்ட் போடுறேன் சொன்னால் என்ன சொன்னால் நிலப்பாட கருத்தில் ஒன்றதாடியால் இப்போ எங்களால் செய்யாலும் ₹1 இருந்தாலும் உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கட்டும் மட்டும் செய்யறோம். இந்த அதான் நானும் வந்து நேரத்தோட சொன்னேன். ஏன்டா இந்த பிரச்சனை வந்து தெரிஞ்சு அவரும் ஒரு டிஸ்கவுண்ட்டை போடுவார். அதனால உங்களுக்கு கொஞ்சம் சேவிங் தானே கொஞ்சம் இருக்கு. இல்லை ஆனால் என்ன அவர் செய்தார் உதவி நீங்கள் மடிவா அதை மீண்டும் பண்ணி அவர் என்னென்னு சொன்னால் உங்களோட நிலப்பாட்டை கஷ்டத்தை உணர்ந்தபடியா அவர் அதை செய்கிறார். சில பேர் என்னென்னு சொன்னாலம்மா அந்த சாமானை வேண்டி என்ன செய்யணும்னு சொன்னால் சாமானை கொண்டு விற்பினம் இல்லைன்னா அதை பயன்படுத்த மாட்டோம். உங்கள்ட எவ்வளோ உங்களோட கஷ்டத்தை உணர்ந்து அவர் செய்கிறாரோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி செய்வீங்கன்னு சொன்னால் இன்னும் வளர்ற இன்னும் சில உதவிகள் வந்தால் அவர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களை பார்த்து கொடுத்த உதவியில் அவர் செய்யறதுக்கான இன்னொரு மேலதிகமாக இன்னொன்று செய்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். கட்டாயம் செய்யலாம் பார்ப்போம். சரி எங்க அது நான் அதை மைண்ட் பண்ணேன். என்னென்னமா பிஸ்னஸ் இருந்தால் நான் அதை பார்க்கல. இனி நீங்க வந்தா படிவா அவர் எல்லாம் போட்டு செய்து தருவார். பிரச்சனை இல்லை. எங்க பாப்பா மேசை பாருங்க. மேசை எடுக்கிற தம்பி அப்படியே முன்னே கொண்டாங்க. இந்த கலர் தான் இது. இதே கலர்ல காரியம் தருவீங்க என்ன? அப்படியே முன்னே கொண்டு வாங்க. என்னங்கம்மா ரைட் அப்படி வாங்க. சரி அப்படியே உங்களோட கடையும் எடுத்துருக்கு. மிச்ச விஷயத்தை பிறகு வந்து எடுப்போம். வரதெல்லாம் நீங்கள் கொடுங்க. நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் தான் படிவாக கொடுக்கணும். அண்ணா எவ்வளோ காசு தராரோ அதை சொல்கிறாரோ அதை கேட்டு கொடுத்தீங்கன்னா சரி. எவ்வளோ வருதுண்ணா? 6,800 வருதம்மா. சரி அப்படி 10,000 கொடுங்க. சரி பேலன்ஸ். சரி இது அது கணக்கு அதில் சேர்த்து முடிக்கணும். அப்புறம் சரிங்க இன்னொரு புலகாரனா சொல்லிட்டு வாங்க. என்ன சரி எல்லாரும் அப்படி நடக்கிறதா? 1-2 இது விளக்கு நடக்கும். சரி என்ன சந்திப்போம். அப்புறம் பாருங்க.
இல்லை அது சரி அதை வச்சுருங்க வாண்ணா அதில் எவ்வளோ ரூபா கண்டு பார்ப்போம். இப்போ இது 500 கொடுத்தது. சரி அம்மா பாருங்கள் உறவுகளே, கிட்டத்தட்ட வந்து வரணும் அதில் வடிவை பார்த்து சொல்கிறேன் என்னென்னு. இதில் அம்மா உங்களுக்கு நாகேந்திரான்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,000 ரூபா நிதி உதவி செய்கிறார். சரி உங்களுக்கு 50,000 அதுக்கு தான் உங்களுக்கு கச்சானும் மற்ற இந்த பொருட்களும் வாங்கி தந்திருக்கு. மிச்ச காசு நான் உங்களுக்கு பார்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து இப்போ தருவேன். அது சரியோ சரியா. மற்ற அதை விட சுரேஷ் அண்ணா வந்து அவரும் கனடாவில் இருக்கிறார். சுரேஷ் அண்ணா வந்து உங்களுக்கு 25,000 ரூபா தந்திருக்கார். வந்து என்னத்துக்குன்னு சொல்லிட்டுன்னா பிள்ளையோட படிப்பு செலவுக்கு. சரியா. அது இப்போ எல்லாம் வாங்கினாங்க இந்த சாமான். என்னென்ன வாங்கினாங்க? சொக்ஸும் அதை எடுத்துனாங்க. ஸோ நல்லது நல்லது தானே. சரி நல்லது சொன்னால் ஓகே இருக்கட்டுமா. இப்போ வேறு என்ன வாங்கினாங்க? இப்போ பள்ளிக்கூட இதுகள் வாங்கினாங்க. இந்த கொம்பாஸும் சொக்ஸும் என்ன கொம்பாஸ் மற்றது இதில் கொம்பாஸும் சொக்ஸும் பேனா பென்சில் அதுகள் வாங்கியிருக்கிறோம். மற்ற ஏனி அதில் கொஞ்சம் மிச்ச காசு இருக்குது. அதை நான் பார்த்து எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு இப்போ நான் அதையும் சொல்கிறேன். சரி ஓகே ஓகே. ஒரு சட்டை காணுமா உள்ள சட்டை? சரி தைக்கணுமாண்டா இன்னொன்று அதுக்கு உரிய காசையும் தந்துட்டு போகிறோம். இப்போ ரெண்டு தச்சு வைங்க. புத்தகங்கள் வாங்கணுன்ட்டு என்ன செய்யணும்? ஏழுக்கு எல்லாம் கிடக்கு. இதுகள் எல்லாம் கிடக்கு. அந்த மாவிட இதுகளுக்கு போயிட்டு அதை சாப்பிடுவேன். சரி ஓகே. இதில் வந்தோம்மா இப்போ நீங்கள் மற்றது இதில் வந்து 2 அண்ணியாக்கள் வந்து கையில் காசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. அதனால் உங்களுக்கு நான் இப்போ சாமான் வாங்க நீங்கள் தான் காசை கொடுத்து சாமானை வாங்கணும். சரியா. இப்போ இதில் வந்து 50,000 வந்து நாகேந்திரம் அண்ணா வந்து கனடாவில் வந்து உங்களுக்கு தந்திருக்கு. அதுக்கு சைனை வாங்கி இப்போ இதில் உறுதிப்படுத்தி உங்களோட பேரை எழுதி போட்டு உங்களோட ஃபோன் நம்பரை மொழினா இதை நான் அவைகளுக்கு கொடுப்பேன். பில்லும் அனுப்புவோம். எழுத மாட்டீங்களா? மகள் எழுதுவாவா? சரியா. இதில் சைன் வைக்கணும். சரி எங்கே வேறு இதில் வந்து கனடா நாட்டில் வசித்து வேறு நாகேந்திரன் அண்ணாவின் குடும்பத்தினர் போர்னால் பாதிக்கப்பட்ட 2 ஒரே குடும்பத்தில் 2 எல்லப்பட மாவீரர்களான குடும்பத்துக்கு வந்து ரூபா 50,000 நிதியினை தருகிறோம்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன். சரியா. அதான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து இன்னூடாக வந்து உங்களுக்கு இந்த 50,000 நிதி உதவி இந்த பொருட்கள் வாங்கி தரப்பட்டு உள்ளதுன்ற விஷயம் இதில் எழுதியிருக்குது. சரியா. இதில் சைன் வைக்கணும். இதில் ஃபோன் நம்பர் இதில் நான் உறுதிப்படுத்தி வைப்பேன். சரியா. நான் என்னோட இருக்க ஃபோன் நம்பர் நான் எழுதி விடுவேன். சரியா. இதில் நீங்கள் சைனை மட்டும் வச்சா சரி. அதே மாதிரி இதில் வந்து கனநாட்டில் வசித்து வரும் சுரேஷ் அண்ணா அவர்கள் வந்து இந்த போர்னால் பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 மாணவர்களுக்கான அந்த குடும்பத்துக்கு வந்து 25,000 நிதி உதவினை வந்து பாடசாலை அதாவது படிப்பு செலவுக்காக வந்து தர சொல்லியிருக்கேன், கொடுக்க சொல்லியிருக்கேன். அதை உங்களுக்கு தந்துருக்கு. சரியா. அதுக்கு இதில் சைனை வச்சிங்கன்னா சரி. சரியா. இதில் வந்து நான் இப்போ எவ்வளோ உங்களுக்கு இந்த சாமான்லாம் வாங்கின காசு எவ்வளோ இருந்தால் சரி. இதில் மேலே வைங்க சார். கச்சானுக்கு வந்து கச்சானுக்கு 30 கிலோ கச்சானுக்கு வந்து 16,500 ரூபா வந்துருக்கு. சரியா. அதை விட இது கூட முடிஞ்சிருக்கு. கச்சான் வந்து 16,500. சரியா. 16,500 கச்சான். அதில் மற்றது இந்த இப்போ இதுகள் தீன்ஸ் வகையில் இதுகள் வாங்கினேன் தானே, இந்த சாமான்கள் எல்லாம் வாங்கினேன் தானே. இது வந்து 8,775 ரூபா உண்டு. மற்றது வந்து 6,434 ரூபா. 75,000 ரூபா காசு ஃபுல்லாக உங்களுக்கு தந்துருக்கு. அதில் வந்து 50,000க்கு சாமான் வாங்கி தந்துருக்குது. கச்சானது எல்லாம் வாங்கி தந்துருக்குது. சைக்கிள் திருத்துக்கு தந்துருக்கு 25,000. அதில் பொருட்களும் ஆயிருக்கு. அதில் இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 28,000 ரூபா காசும் கூட கையில் தந்துருக்கேன். ஒன்று இருப்பில் வந்து 10,000, சாப்பாட்டு செலவுக்கு 10,000, மற்றது வந்து இதுக்கு என்னத்துக்குன்றால் மேசை வாங்குறது. சரியா. அப்போ மொத்தமாக உங்களுக்கு ஃபுல் காசெல்லாம் தந்துட்டேன். சரியா. இதில் வந்து கனடாவில் இருக்கிற சுரேஷ் அண்ணையும் கனடாவில் இருக்கிற நாகேந்திரம் அண்ணையும் வந்து அவர் 50,000, இவர் வந்து 25,000 சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக 27,000 காசு வந்துருக்கு. சரியா. ஃபுல்லாக உங்களுக்கு தந்து முடிச்சுட்டேன். 1% நான் கொண்டு போகிறேன். சரிதானே. ஓகே தான் உங்களுக்கு. இப்போ நாளைக்கு நான் வந்து மற்ற உறவுகளை அம்மா வந்து மேசை கேட்டார், மேசைங்காரையும் அது வந்து அந்த மர மேசைங்காரையும் அதை வந்து நாளைக்கு வாங்கி கொடுத்தேன்னா சரி. மற்ற விஷயங்களை முழுக்க வந்து நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோத்தையும் வந்து நான் இந்த இதில் வந்து பதிவேற்றம் செய்வேன் இந்த யூடியூப் சேனலில். சரிதானே.
உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டம் முன்னுக்கு வரணும். அந்த நான் டைக்கில் வந்து செக் பண்ணணும். மற்ற குறிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கொட்டி கொண்டு சரி, முதல் இதை வந்து அலுவலம் முடிப்போம். பிறகு அதுக்கு பிறகு யாரும் வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் பார்த்துட்டு வந்து சரிதான் ஓமாண்டா நான் உங்களுக்கு இதை தருவேன். உங்களோட நம்பர் வந்து இந்த அம்மாவோட நம்பர் யாரும் உதவி செய்கிறதா இருந்தால் இனி 076 42 98 025 நம்மளோட நம்பர். நீங்கள் நேரடியாக ஒரு கழிச்சு இந்த உதவியில் செய்யலாம். சரியா உங்களுக்கு? ஓகே தானே? இப்போ உங்களுக்கு சரிதானே? சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஆனால் அவர் சேர்த்தேன் தண்ணி ஊற்றி குடிக்கல. நாக்கு வரல தெரிஞ்சு எல்லாம் செய்வேன். அது உங்களுக்கு அது மற்ற உறவுகளை இன்னொரு விஷயம் இதில் கதைக்கணும்னா சில பேர் வந்து இப்போ போக்குவரத்து செலவு, பெட்ரோல் செலவு, அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி எல்லோரும் காசை கொடுக்குறது. நான் இந்த உதவி திட்டம் எடுக்கிற நேரமே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து இந்த அப்படியான செலவுகளுக்கு வந்து நான் காசு தர வேண்டாம், கொடுக்குறேன்னா நீங்கள் அவைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையை முடியுங்கன்னு சொல்லினான். ஆகவே எல்லா அவைகள்கிட்ட எந்த காசும் வாங்காமல் அவைகள் தந்த காசு முழுக்க இந்த அம்மாவை கொடுத்து பிரச்சனை முடிச்சிருக்கிறேன். மற்றது இனி மேல் மிச்சமாக நீங்கள் அம்மாவுக்கு உதவி செய்கிறதுன்னா உங்களை பொறுத்தது, பார்க்குற உறவுகளை பொறுத்தது, தயவு செய்கிறேன்னா இந்த நான் குறிப்பிட்ட நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக செய்யலாம். சரிதானே? பாருங்கள் போன சாமான்களும் வாங்கி கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஒரு கடை போடுறதுக்குரிய ஃபுல்லாகவேக்கு அப்படியே செட் பண்ணி கொடுத்துருக்கு. பாருங்கள் இது வந்து 30 கிலோ கச்சான், மற்ற இந்த சிப்ஸ் ஐட்டங்கள், இந்த கிண்டர் ஜோய், மற்ற இந்த இதுகள் பவுக்குவங்கள், கடலை பாக்கெட்டுகள் இருங்கம்மா. இவ்வளவும் வாங்கி கொடுத்துருக்குது. உங்களுக்கு இப்போ ஓகே தானே? சந்தோஷம் தானே? எல்லாம் இப்போ இதை வச்சு கொண்டு நீங்கள் அடுத்த வட்டம் கொண்டு போகலாம் தானே? பிரச்சனை இல்லைண்ணே? சரிங்க. மொத்தமாக வந்து நான் வந்து உங்களுக்கு சாமான்லாம் வாங்கி வந்து மிஞ்சின காசு வந்து 28,000. சரியா? 28,000. இப்போ நாங்கள் என்ன வாங்கினாங்க? மேசை வாங்கினோம். மேசையும் கதிரையும் வாங்குறோம். அதை கழிக்க வேண்டாம். சரி சரியா? பணம் வந்து 28,000 அந்த இந்த 50,000 ரூபாயில் வந்து 18,000 மிஞ்சிருந்தேன். 18,290 மிஞ்சிருந்தேன். அதில் இதை கழிக்க வேண்டாம். சரி சரியா? அப்போ 18,291 கழிக்கிறோம் வந்து அவ்வளோ. இது வந்து 6,800. சரியா? அதை விட அந்த 20,000 அண்ணா தந்த வரல ரேஷன் அதில் வந்து உங்களுக்கு இருந்த 10,000 இருக்குது. அது அவ்வளோ பிள்ளைட படிப்பு செலவுக்கு. அந்த இப்போ அந்த 10,000 நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிள்ளைகிற சாமான்கள் அதுக்கெல்லாம் வாங்கி வைங்க. சரியா? அப்போ மிச்ச இதில் வந்து இப்போ இவ்வளோ மிஞ்சிருக்குதுன்னா உங்களுக்கு 11,491 ரூபா இருக்குது. அந்த காசை வந்து நீங்கள் சாப்பாடு செலவுக்கு வச்சுருங்க. சாப்பாடு செலவுக்கு உங்களுக்கு தேவைகளுக்கு அவசரத்துக்கு அந்த மிச்ச காசை வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு டோட்டல் காசு ஃபுல்லாகவே நான் தந்துட்டீங்க. எல்லாம் தந்து முடிச்சுட்டேன். சரி? அதில் 10,000 இதில் வந்து 11,491 ரூபாயும் தந்துருக்கேன். அப்போ இந்த மிச்ச காசு போலவும் உங்களுக்கு ஃபுல்லாக தந்துருக்கேன். சரியா? டோட்டலாக அப்படின்னா 20,491 ரூபா உங்களுக்கு ஃபுல்லாக தந்து முடிச்சிருக்கேன். சரியா? சுரேஷ் அன்னைக்கும் சொல்லுங்க. அதை சுரேஷ் அன்னைக்கும் நாகேந்திர அன்னைக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அம்மாவோட வீடியோ எடுத்து போட்டு நான் முதல் அப்போ அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்துட்டு வந்து நிறைய மக்கள் வந்து போடுறது காட்சியவே அதில் வந்து கனடாவில் வந்து 2 பேர் அண்ணியாக்கள் வந்து சுரேஷ் அண்ணையும் நாகேந்திர அண்ணையும் வந்து கதைச்சு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அண்ணன் சுரேஷ் அண்ணன் வந்து 20,000 நாகேந்திர அண்ணன் வந்து 50,000 நிதி உதவி தந்திருக்கிறேன். அதை கொடுத்து இப்போ அவருக்கு இந்த சாமானெல்லாம் வழங்க கொடுத்துருக்கேன். இதை கொண்டு அடுத்த கட்டமாக அவள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்குரிய ஏற்பாடை இப்போ செய்திருக்கு. முதல் கட்டமாக இனி மேற்கொண்டு 1000 செய்கிறேன்டா வந்து அம்மாவோட நம்பரை வந்து நான் முதலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நேரடியான வேறு உதவியை செய்யணுமெண்டா அவரோட நேரடியாக கதைச்சி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கோயில் திருவிழாவில் வந்தாங்கன்னா நான் கச்சான்கள் கொண்டு போடுவேன், சாமான்கள் கொண்டு போடுறேன். நீங்கள் அப்படியும் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போய் அப்படி விற்கலாம். அப்படி செய்யுங்க. இப்போ கடையாண்டு மட்டும் இருக்காமல் கோவில் திருவிழாக்கள், இப்போ வேத கோயிலோ சைவ கோயில் திருவிழாக்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் விற்று அடுத்த இடம் யாருக்கும் கடன் கொடுக்காம செய்யுங்க. கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதலெடுக்கல. அது கடன் மற்றது உறவுகளே வேறு என்ன நான் இந்த காணொலியை நிறைய செய்கிறேன். மற்ற இந்த இதை வந்து உங்களுக்கு இந்த மேசையில் வந்து ஃபுல்லாக அடித்து நாங்கள் இப்போ காட்டிவிட்டோம் கூட. சரிதானே? உங்களுக்கு இப்போ இந்த உதவி திட்டங்கள் எல்லாம் சந்தோஷம் தான்? பிரச்சனை? சரி.
ஆனால் நேற்றும் அப்படித்தான் இன்றைக்கும் அப்படித்தான் தண்ணி வெண்ணியே அந்த கம்மி அதான் ஒரு நாள் குடிக்கிறவே இல்லை. ஒரு 10 ரூபா காசு இந்த காசுல எடுத்து செலவழிக்கவும் இல்லைண்டா. அதான் ஒரு நாளில் முடிக்க வேண்டிய விஷயம் என்ன செய்ய அப்படியே சூழ்நிலையில் கொஞ்சம் உழுவடிப்பட்டபடியாக இன்றைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அலுவல் ஃபுல்லாமே முடிச்சு. அப்பா இருந்த பிள்ளைகளை பார்ப்பினேன். அப்பா இல்லை பிள்ளை மூத்த தமிழும் இல்லாத படியா நான் தான் அவையும் பார்க்க வேண்டிய இருக்கு. சரி சரி கவலைப்படக்கூடாது. இனி உங்களுக்கு இனி இதை கொண்டு அடுத்த கட்டமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வாழக்கூடிய முயற்சிகளை செய்வீங்க. மற்ற இந்த சின்ன சின்ன வேலைகள் தண்ணி பிரச்சனை இந்த கரண்ட் பிரச்சனை அதுகளை இந்த இதில் பார்த்து வார வருமானங்களில் பார்த்து நீங்கள் அடுத்த கட்டம் அதுகளை செய்திருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காம வாழ்றது பாருங்க. சரிங்க இதுகளை நாங்கள் இதில் ஒரு கடைக்கு காட்டினோம்னா சரி. எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஒரு கடை ஒன்று போட்டு கொண்டு இருக்கிறீங்க இப்போ. இனி எப்படி எல்லாம் படி அடுக்குங்க. எல்லாம் படி அடுக்கி இங்கெல்லாம் இந்த போத்தல் அதில் அடுக்குங்க. சரி சரி அதில் நன்றியை சொல்லுங்கள். யார் யாருக்கு? சுரேசன்னைக்கும் நாகேந்திரன்னைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள நீங்கள் சந்தைக்கு கடை கொடுக்க நன்றி. கண்கலங்கக்கூடாது. இனி வந்து நீங்கள் சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். இப்போ உழைச்சி ஒரு அடுத்த கட்டமாக போகணும். இதில் வேறு முதல்ல கொண்டு அடுத்த கட்டமாக உங்களோட லைஃப்பை கொண்டு போகணும். யாருக்கும் கடன் அப்படி ஒன்று கொடுத்து திருப்பியும் மாண்டு போகக்கூடாது. ஒரு உதவியாக செய்திருக்கணும். சரியா? ஏற்கனவே கடன் மாதிரி தான் இடம் செய்து அந்த கடன்காரருக்கு பெரிய சண்டை தான். சரி இதில் வேறு வருமானங்களை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் அடுத்ததாக கொடுத்தீங்கன்னா சரி. இந்த காசையை திருப்பி இதுக்குள்ளே போட்டு தான் நீங்கள் அதை செய்யணும். சரியா? சரி ஓகேம்மா. சரி வாரம் போயிட்டேன். ஆமாம் பாய்.